தமிழ் சினிமாவில் லெட்டரை வச்சு எவ்வளவு படங்கள் வந்திருக்குன்னு தெரியல. நடிகர் திலகத்தோட இந்த 3 படங்களில் கடிதம் தான் முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கும். இந்த 3 படங்களுக்கும் லெட்டர் தான் கதையோட போக்கையும் தீர்மானிக்கிற விஷயமா அமைஞ்சிருக்கும். நடிகர் திலகத்தோட இந்த 3 படங்களில் ஒரு படத்தில் ஒரு கடிதம் கதாநாயகனோட வாழ்க்கையை நாசமாக்கிடும். இன்னொரு படத்தில் அந்த கடித மேட்டர் எப்படி பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை காமெடியாக சொல்லியிருப்பாங்க. இன்னொரு படத்தில் அந்த கடித விஷயம் சாதாரணமாக ஆரம்பித்து பல சீரியஸான பிரச்சனைகளை கொண்டு வரும். நடிகர் திலகத்தோட அந்த 3 படங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த கடிதத்தால் என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நடிகர் திலகத்தோட அந்த 3 படங்கள் அஞ்சல் பெட்டி 520, நிறைகுடம் படித்தால் மட்டும் போதுமா. அஞ்சல் பெட்டி 520 மதுரையை ஹெட் ஆஃபீஸாக வச்சிருக்கிற ஒரு குழந்தைகள் உணவு நிறுவனத்தில் சிவாஜி மேனேஜராக வேலை செய்வார். ரொம்பவும் திறமையான மேனேஜராக சிவாஜி வேலை செஞ்சுட்டு வருவார். அந்த நிறுவனத்தோட ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்டு தனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறார் சிவாஜி. அந்த நேரத்தில் சிவாஜிக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைக்குது. அதுக்கு பின்னால் ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி வச்சுட்டு அதை அஞ்சல் பெட்டி 520 போஸ்ட்டு பண்ணிடுவார். இதுக்கு அடுத்த நாளே சிவாஜிக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகிறதா ஹெட் ஆஃபீஸிலிருந்து ஒரு தந்தி வருது. அதனால அதுக்கு முன்னால் வந்த தகவல் பொய்யானது அப்படின்னு சிவாஜி தெரிஞ்சுக்கிறார். இப்போ தான் அனுப்பின அந்த கடிதம் ஹெட் ஆஃபீஸ்க்கு போச்சுன்னா அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும், தன்னோட ப்ரமோஷனுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் தீர்மானித்து அஞ்சல் பெட்டி 520 தான் போஸ்ட் பண்ணின அந்த கடிதத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணுறதா படத்தோட முக்கியமான கதையம்சம். அதிலிருந்து கதை ரொம்ப ஸ்பீடாக மாறும். கடிதத்தை எடுக்கிறதுக்காக போகிற சிவாஜிக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து அவர் எப்படி மீண்டு வர்றார் அப்படிங்கிறதா அஞ்சல் பெட்டி 520 படத்தோட சுருக்கமான கதை. அடுத்ததாக நிறைகுடம். முத்துராமனும் வாணீஸ்வரியும் அண்ணன் தங்கச்சிங்க. முத்துராமனும் சிவாஜியும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. சிவாஜியும் வாணீஸ்வரியும் எப்போ பார்த்தாலும் ஜாலியும் கேலியுமாக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் பந்தயம் செஞ்சு அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு இருப்பார் சிவாஜி. நான் உன்னை ஏமாற்றி காட்டுறேன் பார் அப்படின்னு வாணீஸ்வரி கிட்ட சவால் விடுவார். நண்பர்களான சிவாஜியும் முத்துராமனும் வாணீஸ்வரிக்கு முன்னால் நின்றுக்கிட்டு சும்மா சண்டை போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு பொய் சண்டை, ஆனாலும் நெஜ சண்டை போட செட்டப் செஞ்சுருப்பாங்க. இன்னொரு காட்சியில் வாணீஸ்வரி வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு சிவாஜி முத்துராமன் கிட்ட ஆக்ரோஷமாக பேசுவார், அடிப்பார், உன்னை கொல்லாமல் விடமாட்டா அப்படின்னு மூர்க்கமாக கத்துவார். இதையெல்லாம் கேட்டுட்டு வாணீஸ்வரிக்கு சிவாஜி மேலே கோபம் வரும். படிப்பு முடிஞ்சு ஊருக்கு கிளம்புறப்ப சிவாஜி முத்துராமனை கூப்பிட்டு ஒரு கடிதம் எழுதுவார். அந்த கடிதத்தில் முத்துராமனை சிவாஜி கொன்னுருவார் அப்படிங்கிற ரீதியில் அந்த கடிதம் போகும். வாணீஸ்வரிக்கு முத்துராமன் எழுதுகிற அந்த கடிதத்தில் சிவாஜி தன்னை கொன்னுருவார் அப்படின்னு மிரட்டுறாரு, எனக்கு பயமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த கடிதத்தில் எழுதி வாணீஸ்வரி கையில் கொடுக்குற மாதிரி திட்டம் போட்டிருப்பாங்க. இந்த கடிதத்தை படிச்சுட்டு வாணீஸ்வரி அதை உண்மையாக நம்பணும் அப்படிங்கிறத அவங்களோட பிளான். வாணீஸ்வரியை ஏமாத்துறதுக்காக சிவாஜி போடுற நாடகம் இது. ஆனால் முத்துராமன் அந்த கடிதத்தில் அதை பற்றி எழுதிட்டு அதுக்கு பின்னால் பின் குறிப்பாக இது சிவாஜி போடுற நாடகம், ஏமாந்துடாதே, அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லை, நாங்கள் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பின் குறிப்பாக எழுதியிருப்பார். ஊருக்கு கிளம்புறப்போ வாணீஸ்வரி கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து ரயிலில் ஏறினதும் இதை படிக்கணும் அப்படின்னு முத்துராமன் சொல்லிடுவார். காரில் சிவாஜி மாறு வேஷத்தில் டிரைவராகவும் முத்துராமனும் வாணீஸ்வரியும் காரில் போவாங்க. அப்போ காரு ஆக்சிடென்ட் ஆகிடும். இதில் சிவாஜி வேஷம் போட்டு வந்தது வாணீஸ்வரிக்கு தெரிஞ்சிடும். முத்துராமன் விபத்தில் இறந்துருவார். வாணீஸ்வரிக்கு பார்வை பறிபோயிடும். அந்த கடிதத்தை வாணீஸ்வரி படிக்க முடியாமல் போயிடும். இந்த உண்மை வாணீஸ்வரிக்கு தெரியாமையே கடைசி வரை சிவாஜியை வெறுப்பார் வாணீஸ்வரி. இந்த நிலைமையில் சிவாஜி டாக்டர் ஆகிடுவார். வாணீஸ்வரிக்கு பார்வை பறிபோனதுனால தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சிவாஜி சில முயற்சிகள் செஞ்சு வாணீஸ்வரியை கல்யாணம் செஞ்சுக்குவார். கடைசியில் டாக்டராக வர சிவாஜி வாணீஸ்வரிக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். ஆப்ரேஷனில் வாணீஸ்வரிக்கு பார்வை கிடைச்சிடும். தனக்கு பார்வை வந்தால் அந்த கடிதத்தை நான் முதல்ல படிப்பேன் அப்படின்னு வாணீஸ்வரி சொல்லியிருப்பாங்க. அதுபடி வாணீஸ்வரிக்கு பார்வை வந்ததும் அந்த கடிதத்தை எடுத்து சிவாஜி கொடுப்பார். கடிதத்தை படிச்சுட்டே வர்ற வாணீஸ்வரி கடைசியில் முத்துராமன் எழுதின அந்த பின் குறிப்பை படிச்சுட்டு உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்குவார். இது எல்லாமே நாடகம் அப்படிங்கிறதுக்கும் சிவாஜி உண்மையாகவே தன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறதையும் வாணீஸ்வரி புரிஞ்சுக்கிட்டு சிவாஜியை ஏற்றுக்குவார். இதுதான் நிறைகுடம் படத்தோட கதை. படித்தால் மட்டும் போதுமா.
இந்த படத்துல சிவாஜி பாலாஜி அண்ணன் தம்பிகளா நடிச்சிருப்பாங்க. பாலாஜி படித்தவர், சிவாஜி படிக்காத முரடன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் செய்யற நோக்கத்தோட தம்பிக்கு பெண் பார்க்க அண்ணனும், அண்ணனுக்கு பெண் பார்க்க தம்பியும் போவாங்க. பெண் பார்க்க போன இடத்துல தம்பிக்காக பார்த்த பெண் சாவித்திரிய பாலாஜிக்கு ரொம்ப பிடிச்சிரும். இதுக்காக எப்படியாச்சும் சாவித்திரியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதுக்காக ஒரு மொட்டை கடிதம் எழுதுவார். அந்த மொட்டை கடிதத்தால அவருக்குண்டான பலனும் கிடைச்சிருது. சாவித்திரியை கல்யாணம் பண்ண வேண்டிய சிவாஜி படித்த பொண்ணான ராஜா சுலோசனாவை கல்யாணம் செஞ்சுக்குவார். அதே மாதிரி பாலாஜி சாவித்திரியை கல்யாணம் செஞ்சுக்குவார். 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருது. ஆனால் இதுக்கு பின்னால தம்பியோட வாழ்க்கையில புயல் வீசுது. சிவாஜி தான் ஒரு படித்தவர் அப்படின்னு பொய் சொல்லி தன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு ராஜ சுலோசனா நினைச்சு சிவாஜியை வெறுப்பார். பாலாஜி எழுதின ஒரு மொட்டை கடிதத்தால தான் இத்தனை பிரச்சனையும் நடந்துருது அப்படின்னு எல்லோருக்கும் தெரிய வரும். தன்னோட வாழ்க்கை இப்படி போயிருச்சே அப்படிங்கிற கோபத்தில் சிவாஜி துப்பாக்கி எடுத்து வேட்டைக்கு போகிற இடத்துல பாலாஜி வர தவறுதலா பாலாஜி மேலே குண்டு வாங்கி பாலாஜி இறந்து விடுவார். சாவித்திரி விதவை ஆயிடுவாங்க. சிவாஜி குற்றவாளியாக கோர்ட்டுக்கு போயிடுவார். இதில் ஒரு முக்கியமான சாட்சி சாவித்திரி. சாவித்திரி கோர்ட்டில் சாட்சி சொல்கிற அந்த ஒரு விஷயம்தான் சிவாஜியோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற விஷயமா படத்தில் அமைஞ்சிருக்கும். சாவித்திரியும் தன்னோட கணவரோட தம்பியோட வாழ்க்கை இனிமேலாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சிவாஜிக்கு சாதகமாக ஒரு சாட்சி சொல்லுவார். இதுதான் படித்தால் மட்டும் போதுமா படத்தோட கதை. மேலே சொன்ன இந்த 3 படங்களையும் அதில் நடித்த கேரக்டர்களை தவிர கடிதமும் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கும். இப்படி கடிதத்தை வச்சு அமைஞ்ச வேற சில படங்கள் இருந்தால் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.